வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். சார், நேற்று தான் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம், இந்த பிஎல்ஓஸ் அவங்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியல. எஸ்ஐஆர் படிவங்கள் மக்கள் அவங்கள வீட்டில் சந்திச்சு கொடுக்கணும். மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு அவங்களால சரியான பதில்களை கொடுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கே ப்ராப்பர் ட்ரைனிங்லாம் இல்லை, காலமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் 6.5 கோடி மக்களை கவர் பண்ணணும் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம் போது அவங்களால அதை பண்ண முடியல அப்படின்றத பார்க்க முடியுது. கேரளாவை சேர்ந்த ஒரு பணியாளர் உயிரிழந்ததை பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு பணியாளரும் தற்கொலை செஞ்சிருக்காரு. வேலை பளு அதிகமா இருக்கு, எங்களால முடியல அப்படின்ட்டு. அதாவது இவங்க கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது. நீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், எவ்வளவு மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்க்க முடியுது. இப்போ இந்த பிஎல்ஓ அப்படின்ற அந்த பணியை செய்யக்கூடியவர்களுமே தற்கொலை பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. இது தேர்தல் ஆணையம் இதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருக்காங்களே சார்? இன்னும் தேர்தல் ஆணையம் நாங்கள் 91% மக்களுக்கு கொடுத்துட்டோம், 95% கொடுத்துட்டோம்னு சொல்லி அறிக்கையில் விட்டுட்டு இருக்காங்க. தற்கொலைகளுக்கு அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிரைவ் நடக்கும்போது ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த பிரச்சனைக்காக பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ என்னன்னா, நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு பிஎல்ஓ ஒரு வார்டில் இருக்காரு, வார்டு 50, அந்த 50க்கு எத்தனை பாகங்கள் இருக்குது, அந்த பாகத்துக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு இன்சார்ஜ் போடுறாங்க. ஒரு தெருவுக்கு ஒரு இன்சார்ஜ், 2 தெருவுக்கு ஒருத்தருன்னா, இப்போல்லாம் சென்னைக்குள்ளே ஒரு தெரு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கிராமங்கள் இருக்கிற மாதிரி ஒரு 200 ஓட்டு 250 ஓட்டு ஒரு தெருங்கிறதுலாம் கிடையாது. சென்னைக்குள்ளே 1200 ஓட்டு 1000 ஓட்டு உள்ள தெருக்கள்லாம் இருக்குது. அப்போ ஒரு நபர் இந்த இவர் 1000 பேர்த்தையும் 3 முறை போய் அவர்களுடைய வீட்டுக்கு போகணும். இது எப்படி 30 நாளில் சாத்தியப்படும்? ஏன்னா இவங்க ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஒரு ஃபாரத்தில் ஃபில்லப் பண்ணிவிட்டு இவர் வாங்கிக்கணும், ஒரு ஃபாரத்தை அவங்க கையில் வச்சுக்கணும். நாளைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் டிராஃப்ட் வெளில வரும்போது அதில் ஏதாவது இவங்களுடைய பேர் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த கையில் வச்சு காப்பி எடுத்துகிட்டு போய் அவங்க கிளைம் பண்ணி நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஏன் வரலன்னு சொல்லி கேட்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் இது ஒரு தெருவுக்குள்ளே போய் நடக்கக்கூடிய விஷயம். அதுவே ஒரு கேட்டட் கம்யூனிட்டினா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வீடு இருக்குது, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள வீடு இருக்குன்னா ஒரு 300 வீடு இருக்குது, 500 வீடு இருக்குது, 1000 வீடுகள் கொண்ட, 1500 வீடு கொண்ட, 3000 வீடுகள் கொண்ட இந்த மாதிரி கம்யூனிட்டிகள் இருக்குது. இப்போ இவங்களை உள்ளுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க வீடு வீடாக போவதற்கு. நீங்கள் கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு டெலிவரியாக இருந்தால் கூட ஓடிபி சொன்னதுக்கப்புறம் தான் டெலிவரியை உள்ளே விட்றாங்க, அல்லது டெலிவரியை வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து கொண்டு போய் கொடுக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டிலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது பிஎல்ஓக்களை அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் மொத்தமாக இங்கே ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருங்க, செக்யூரிட்டியை கொடுத்துட்டு போயிருங்க, நாங்களே எங்களுடைய இதில் சொசைட்டிலேருந்து நாங்கள் கொடுத்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செக்யூரிட்டியை கொடுத்துட்டு போகிறாருல்ல, அதை அவர் எப்படி ரிப்போர்ட் பண்ணுவார்? அவர் என்னன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையெழுத்து வாங்குறாரு. பிஎல்ஓ ஒரு லேடியாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் பிஎல்ஓ இப்போ எனக்கு கையில் ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் எழுதி நாங்கள் சொல்லணும், எழுதினதுக்கப்புறம் என்னுடைய கையெழுத்தை வாங்குறாங்க. இதுதான் நடக்குது. அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 1500 வீடு இருக்குது, அங்கே ஒரு 600 ஓட்டு 700 ஓட்டு இருக்குது. அங்கே அந்த 700 ஃபார்மை கொடுத்துட்டு போகிறாரு. அதை யார் பொறுப்பு? செக்யூரிட்டியை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த கம்யூனிட்டி சொல்லுது. உள்ளே அனுமதிக்க மாட்டோம், வீடு வீடாக போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி தான் கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இந்த வேலையை அவர் செஞ்சாகணும். இந்த மாதிரியான நெருக்கடி நாளைக்கு இவர் பார்க்கக்கூடிய இந்த பிஎல்ஓக்குள்ளே போகிறவங்க எவ்வளோன்னா 15000 ரூபா, 20000 ரூபா, 18000 ரூபா இந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அடிமட்ட பணியாளர்கள், எழுத பிடிக்க தெரிஞ்ச பணியாளர்கள் தான் போகிறாங்க. இப்போ இவங்க இந்த வேலைக்கே உலை வந்துடும்னு ஒரு பயம் வரும்போது என்ன மாதிரியான முடிவுகள்? எதுக்காக அந்த மன அழுத்தம் கேட்டீங்க இல்லையா? இது ஒரு வேலை தானே. வேலை செய்யும் போது வேலையில் பல்வேறு மன அழுத்தங்கள் வரலாம், வேலை மேலதிகார இது வரலாம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய வேலை என்ன? ஒரு தெருவில் ஒரு அங்கன்வாடி பணியாளராக இருப்பாங்க, ஒரு மருந்து டேங்கில் ஊற்றுறவராக இருப்பார். இந்த மாதிரி அடிப்படை வேலையில் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த வேலையில் உள்ள விட்டு அந்த வேலைக்கும் நீ தான் பொறுப்பு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு பேர்டனு. அது குடும்ப சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த மாதிரியான நடந்துட்டு இருக்கு சென்னை போன்ற நகரங்களில். இது மாதிரி தாண்டி சில விஷயங்கள் பார்த்தோம்னா சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இல்லாமல் வீட்டுக்குள்ளே அவங்க அனுமதிக்கிறது பொதுவாகவே வழக்கம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்க போய் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம். இது மாதிரி நீங்கள் அக்ரஹாரத்தை கூட சொல்லலாம், அங்கேயும் கூட தான் நீங்கள் விட மாட்டீங்க. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அந்த பிஎல்ஓக்களுக்கான பணிகள், நேற்றைக்கு நம்ம ஊர் என்ஆர்எல்ஓ கேட்ட கேள்விகள், இன்றைக்கு திரு என்ஆர்எல்ஓ கேட்கக்கூடிய கேள்விகள், இது எல்லாவற்றையுமே இது பார்த்தால் இந்த எஸ்ஐஆர் ஆப்ரேஷனுங்கிறது தேவையற்ற விஷயமாக தான் நம்ம கருத முடியும். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் பணியை இந்த இத்தனை மாநிலங்களில் செஞ்சுருக்காங்க இல்லையா? அஸ்ஸாமுக்கு கிடையாது. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க? அஸ்ஸாமுக்கு நீங்கள் எஸ்ஆர் பணிகளை பண்ணலாம்,
சிவியர் ரிவிஷன் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சிவியர் இன்டென்சிவாக எடுத்துட்டாங்க. அதாவது ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்க்க தேவையில்லை, அட்ரஸ் முன்னாடிலாம் வருவாங்க இல்லையா, வந்து ஏமா இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கீங்க, குமார் இருக்காரா, செல்வம் இருக்காரா, ராணி இருக்காங்களா, முத்து இருக்காங்களான்னு கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து வீடு வீடாக செல்லக்கூடிய சிவியர் இதுதான் ஆக்சுவலி யூசுவலா இப்படிதான் இருக்கும். இதுதான் இருக்கும். இதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா, ஒருத்தர் ஓட்டு புதுசா சேர்க்கும் போது தான் அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது 10th சர்டிஃபிகேட்டு எதையாவது அவர் இந்திய குடிமகன் ரேஷன் கார்டு இது போன்ற ஆவணங்களை வச்சு ஃபோட்டோலாம் வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து கார்டு கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம போய் டாக்குமெண்ட்டை வந்து இதிலே இணையத்திலே பதிவேற்றம் செய்தால் நமக்கு வந்து கார்டு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம கார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு வழங்கும் போது நீங்கள் வந்து ஆய்வு செய்யணும். புதிதாக ஒரு கார்டு ஏற்கனவே இருக்கிறவங்களை வந்து எதுக்கு நீங்கள் ஆய்வு செய்கிறீங்க. குறிப்பாக இப்போ அஸ்ஸாமில் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி தேர்தல் கமிஷன் வந்து சொல்லியிருக்கு அஸ்ஸாமில் வந்து எஸ்ஆர் நடவடிக்கை தொடங்கலாம்னு சொல்லி. அஸ்ஸாம் தான் வந்து இன்னொரு நாட்டுக்கு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடாக இருக்குது. வங்காளத்துலேருந்து நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அஸ்ஸாம் மக்களுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுக்கு இடம் இல்லை. பங்களாதேஷ்லேருந்து குடியேறிகள் தான் இருக்காங்க. இப்போ 20 லட்சம் பேர் உள்ளே வந்துட்டாங்க, 40 லட்சம் பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னு கதை சொல்கிறாங்க. இல்லை, நியாயத்துக்கு நீ எல்லைப்புற பகுதி, இப்போ பீகார் சொன்னீங்க வங்காளிகள் இருக்காங்கன்னு சொல்லி, அதே மாதிரி நியாயத்துக்கு நீ அஸ்ஸாமில் தான் வந்து மிக தீவிரமான ஒரு எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொள்ளணும். அங்கே அதை பண்ணலை. நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு வந்தீங்க, வாங்கினீங்க. அஸ்ஸாமை எப்படி பாஜக வென்றது? அஸ்ஸாமுக்குள்ள வந்து ஊடுருவல் உள்ளவர்கள் இருக்காங்க, பங்களாதேஷ்லேருந்து வந்துட்டாங்க, மியான்மர்லேருந்து வந்துட்டாங்க, ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்துட்டாங்க. இவரெல்லாம் வந்து உள்ள வந்து இந்திய குடிமக்களாக மாறிட்டாங்க, வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க, இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வகுப்புவாதத்தை தூண்டி விட்டு தான் நீங்கள் வந்து அங்கே ஜெயிச்சிங்க. இப்போ அங்கே வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தக்கூடிய எந்த நாட்டுடனும் வந்து தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்ளாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரியான ஒரு மாநிலங்களில் வந்து நீங்கள் வந்து எஸ்ஐஆரை கொண்டு வரீங்க. அண்டை நாட்டுடன் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அஸ்ஸாமில் வந்து நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, ஆட்சிக்கு பொறுப்புக்கு வரும்போது என்ன சொல்லுவீங்க? அஸ்ஸாமில் பாதி பேர் வந்து இதில் இருக்காங்க, நாங்கள் சிஏஏ கொண்டு வருவதும் என்ஆர்சி கொண்டு வருவதும் எதற்காகனா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய குடியேறிகளெல்லாம் வந்து கண்காணிக்கிறது, அவங்கள பிடிச்சி ஒன்று அவங்க நாட்டுக்கு அனுப்பணும், அல்லது வந்து நாங்கள் முகாம்களை கட்டி வந்து இது பண்ண போகிறோம், சிறப்பு முகாம் வச்சு அடைக்க போகிறோம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. எதுக்காக சொன்னாங்க? இந்த அஸ்ஸாம் உதாரணம் கட்டி தான் சொன்னாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிஏ ஏன்டா கொண்டு வரீங்கன்னு கேட்டால், அஸ்ஸாமை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாதி பேர் ஊடுருவல்காரங்க இருக்காங்க, பாதி பேர் வந்து பங்களாதேஷ் மியான்மர்லேருந்து வந்துட்டாங்க, இவரெல்லாம் வந்து உள்ளே வந்துட்டாங்க, அதனால் அவரோட பூரா பிடிச்சி வைக்கணுங்கிறதுக்காக அவங்க சிஏஏ கொண்டு வரோம், என்ஆர்சி கொண்டு வரோம்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ்ஸாமுக்கு வந்து எஸ்ஐஆர் தேவையில்லை, வெறும் வந்து ஒரு சிவியர் ரிவிஷன் மட்டும் போதும், வீடு வீடாக போய் வந்து நீங்கள் ரிவிஷன் மட்டும் தான் போதும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஊரை ஏமாத்துற வேலை இல்லையா? பாஜக ஆட்சி அங்கே இருக்குது, பாஜக ஆட்சியை மீண்டும் வந்து நிலைநிறுத்துவதற்காக அவங்க பண்ணுறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த வேலை அழுத்தத்தின் காரணமாக இத்தனை உயிர்கள் போயிட்டு இருக்கு. இன்னொன்று, மழை காலத்தில் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸுக்குலாம் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து நிறைய வேலை இருக்கும். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கும் பல்வேறு அரசு ஊழியர்களுக்கும் பல வேலைகள் இருக்கும். மழை காலத்துலன்னா இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பருவமழை காலம், கொசுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய காலம், கொசு மருந்து அடிக்கிறவர், அந்த பராமரிப்பு சுகாதாரத்துறை பணியாளர், இவங்க அந்த பகுதியினுடைய ஆர்ஐ, இவங்கெல்லாம் வந்து இந்த பணியில் ஈடுபடுவாங்களா? இந்த மற்ற விஷயங்களை பார்ப்பாங்களா? அதே மாதிரி ரெவென்யூவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒவ்வொரு பகுதியாக போய் எந்த பகுதியில் ஒரு கொலை உடைய போகுது, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குன்னா அவங்க உரிய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து, உடனடியாக வந்து பொதுப்பணித்துறைக்கு தகவல் கொடுத்தோ மற்றவர்களுக்கு தகவல் கொடுத்தோ அதெல்லாம் பார்க்கணும். ஒரு மழை காலத்தில் வந்து இது ரொம்ப தீவிரமாக ஒரு வேலை செய்ய வேண்டிய காலகட்டம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு தேர்தல் பணியை கொடுக்குறதும் அவர்களுக்கு இந்த ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்துவதும் தான் இது போன்ற முடிவுகளுக்கான காரணம். இது தமிழ்நாட்டில். ஆனால் வடநாட்டிலேயே இது நடக்குது அப்படிங்கிறது தான் இதில். ஏன்னா ஹரியானா மட்டும் இப்போ நீங்கள் சொன்னீங்க, ராஜஸ்தான், அது தவிர இன்னொரு மாநிலத்தில் கூட இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, உத்தரப்பிரதேசம் ஏதோ ஒரு மாநிலத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. இதே மாதிரியான ஒரு ரிவிஷனுக்கு போன ஊழியர் தான் பிஎல்ஓ முடிவை தெரிவிக்கிட்டார். இது மாதிரியான இந்த அழுத்தங்கள்லாம் தேவையா? எதற்கு முன்பாக இருந்த 2002 ஆரம்பித்து 2005 வரைக்கும்னா நீங்கள் வந்து அதை எப்படி பண்ணீங்க? அவர் இதே மாதிரி தான் நீங்கள் எஸ்ஐஆர் தான் நடந்துருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த எஸ்ஐஆர் வந்து இப்போ இந்த மாதிரியா இவ்வளோ தூரமாக வந்து ஏதோ ஒரு கலவர நாட்டில் வந்த மாதிரியும், ஏதோ திருடன் புகுந்துட்ட மாதிரியும், ஏதோ ஒரு நடக்கக்கூடாது நடந்த மாதிரின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்கிறது தான் அன்றைக்கி நடந்த சொல்லலாம். இதே பாஜக ஆட்சி தான் அன்றைக்கி நடந்துச்சு ஒன்றியத்தில் 2002. அப்போ வந்து நீங்கள் இது பண்ணலை. இப்போ வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. மக்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம். முடிந்த வரை வந்து இப்போ நேற்று சொன்னோம்ல, அந்த 13வது விதி, முடிந்த வரைக்கும் வந்து வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து உள்ளே வரலாம், குறிப்பாக பீகாரை சேர்ந்தவர்கள் வரலாம். ஆமாம், ஏன்னா 6.5 லட்சம் பேர் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப. அந்த நம்பரை வந்து இங்கே எப்படியாவது வந்து வீக்கான பகுதியில், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 பல இடங்களில் வந்து அதிமுக டெபாசிட் போயிடுச்சு. அதிமுக டெபாசிட் போன இடங்களில் அதை வந்து சட்டமன்ற ரீதியாக நம்ம பிரித்தோம்னா
ரெண்டாவது இடமாக வந்து பாஜக, டிடிவி, அந்த ஓபிஎஸ் கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கூட்டணி வந்திருக்கு. அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அதிமுக வீக்கான இடத்துல பூராமே நம்மளுடைய இதை வந்து நம்ம நிரப்பலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பல பிளான்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம சந்தேகத்துக்கு பட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏன்னா தேவையில்லாமல் இதற்காக இவ்வளவு கெடுபிடி, உண்மையாலுமே கெடுபிடி செய்ய வேண்டிய அஸ்ஸாமுக்கு வந்து ஏன் இவ்வளவு லூஸாக விட்டுருக்கீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் தான் நம்மகிட்ட இருக்குது. சார், திரு பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை இந்த தருணத்தில் வந்து முன் வச்சிருக்காரு. அதாவது பங்களாதேஷில் வந்து தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரியை வந்து கைது பண்ண அந்த சீன்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பீகார்லையுமே வந்து நடக்க போது பாருங்க அப்படின்ட்டு அவர் வந்து முன் வச்சிருக்காரு. ஒரு மூத்த வழக்கறிஞராக அவர் வந்து இதை முன் வச்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு நியாயமான ஒரு விஷயமா, சரியான ஒரு விஷயமா தான் வந்து தோணுது. துணிச்சலாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து தேர்தல் ஆணையருக்கு வந்து யாருமே வந்து பதில் சொல்ல வேண்டியதில்லை. சேஷன் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, நீங்கள் யாருக்கு பதில் சொல்லணும்னா நான் வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவன். டிஎன் சேஷன் வந்து தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும்போது நீங்கள் யாருக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள்னா, நான் பதில் சொல்லணும், மக்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு யாருக்கு கட்டுப்பட்டவர்னா குடியரசுத் தலைவருக்கு கட்டுப்பட்டவர். இதை தவிர வந்து நான் இதுக்கு வேற யாரும் வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் கூட வந்து பொறுப்போட சில விஷயங்களை நடந்துகிட்டாருன்னு சொல்ல முடியும். அவர் கம்பேர் பண்ணும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை கம்பேர் பண்ணும்போது டிஎன் சேஷனுக்குலாம் கோயில் கட்டியே கும்பிடலாங்கிற லெவலுக்கு வந்து இருக்குது நிலைமை. ஏன்னா அவர் வந்து எவ்வளவோ விஷயங்கள் திராவிட அரசியலுக்கு எதிராக எல்லாமே பேசியிருந்தாலும் அவர் எடுத்துக்கொண்ட பொறுப்பில் வந்து ஓரளவுக்காவது நியாயமானதான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஞானேஷ்குமார்லாம் பார்த்தா என்ன பண்ணுறாருங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு இருக்குது. அவர்கள் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தை முழுக்க ஒரு பாஜக அலுவலமாக மாற்றி அந்த உட்கட்சி தேர்தல் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நடந்துகிட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்திய தேர்தல். அப்போ இது போன்ற சூழல் வரும்போது நம்ம நீதிமன்றத்தை நம்பும்போது, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியே என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவங்க டேட் கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க, வாய்தா கேட்குறாங்க, தள்ளி போடுங்க, எங்களுக்கு நிறைய வழக்குகள் இருக்குலாம் சொல்லும்போது, நான் வந்து இன்னும் 10 நாள் 15 நாளில் ரிட்டையர் ஆக போகிறேன், என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களான்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே கேட்டார். அப்போ அவருக்கும் நம்பிக்கை இழந்து போயிடுச்சு. இந்த நாட்டில் வந்து மக்கள் வந்து எப்படியாவது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே அமைப்பு, யாருடைய மோசமான கரங்களில் இந்த அரசு ஜனநாயக ரீதியாக போய் மாட்டிக்கிட்டாலும் அதை மீட்டெடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இந்திய உச்சநீதிமன்றம் இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே ஏன்னா என்னை கிளப்புறதுக்காக பார்த்துட்டீங்களான்னு கேட்டே விட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற அமைப்புகள், இந்திய இடியாக இருக்கட்டும், ஐடி துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிபிஐயாக இருக்கட்டும், இது போன்ற அமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லுகிற வேலைக்கு தான் வந்து கேட்குறாங்களே தவிர மற்றபடி கிடையாது. இது மாதிரி சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இந்த மாதிரி துணை ராணுவ படைகள், பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், பிஎஸ்எஃப், இந்த மாதிரியான அமைப்புகள் இது எல்லாமே வந்து உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டத்தில் வருது. ஸோ அது எல்லாமே வந்து கரங்களில் இருக்குது. இந்தியாவை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லாவற்றையும் கரங்களில் வச்சுருக்காங்க. வைத்துக்கொண்டு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வேற எதைத்தான் நம்புறது? தேர்தல் முறை மட்டும் தான். நம்ம இப்போ மோடி வந்து 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டாரு. இந்த முறை வந்து தேர்தலில், பீகார் தேர்தலில் தான் பார்க்குறோம், டெல்லியில் ஓட்டி போடுறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இங்கே ஒரு 3 மாதத்துல 2 மாதத்துல தேர்தலை மாற்றிக்கிட்டு ஓட்டை மாற்றிட்டு வந்து இப்போ பீகார்லேயே ஓட்டு போடுறாங்க. கேட்டால் என் பூர்வீகம் பீகாருக்கு தான், அப்புறம் ஏன்டா போய் டெல்லியில் ஓட்டு போட்டான்னு கேட்டால் கேட்க முடியாது. இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா 13வது விதி, பீகார்கள் நீங்கள் எஸ்ஐஆரில் இருந்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு ஓட்டை மாற்றிக்கலாம்னு சொல்லி, இதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது வாக்காளர்களை பகுதியாக பேட்சாக கட்டமாக நகர்த்தி கொண்டு ஒவ்வொரு மாநிலமாக தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து அனுப்பி வைத்து அவர்களை அங்கே வாக்காளராக மாற்றி தேர்தல் மோசடியை விதியாக ஒரு புதிய முறையில் நிகழ்த்தினாங்க வச்சுங்களேன். இதை வந்து கேள்வி கேட்க வேண்டியது யாரு? தலைமை தேர்தல் ஆணையம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரான்னு பார்த்தீங்கன்னா மோடியோட, அமித்ஷாவோட பிஏ, முன்னாள் செயலாளர். அப்போ யாரை தேர்ந்தெடுத்தது பார்த்தீங்கன்னா அமித்ஷாவும் மோடியும் எதிர்கட்சி தலைவரும். அப்போ 3ல் ஒருத்தர் 2 பேருடைய இதில் வந்து ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அப்போ அவர் வந்து அமித்ஷாவுடைய செயலாளராக இருந்தவர் தலைமை தேர்தல் ஆணையராக மாறினதுக்கு பிறகு அப்போ அவரும் அவங்க ஆளுன்னா அப்போ மக்கள் யாரை தான் நம்புறது? அதை தான் வந்து பிரசாந்த் பூஷன் வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி வந்து இந்தியாவில் ஒரு நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு எச்சரிக்கை தான். நீ ரொம்ப ஆடாதீங்கப்பா, நீங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் மோடியினுடைய ஆட்சி இருக்குது, நடக்குது, ஒன்றியத்தில் நடக்குது, அதுவுமே மைனாரிட்டி ஆட்சி தான், ஆனாலும் கூட அதை நம்பிட்டு நீங்கள் ஆடாதீங்க, நாளைக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி. ஹிட்லருடைய அந்த டவுன்ஃபால் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். உள்ளே போய் கதவு சத்திக்கு வேறு ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் கேனோட கொண்டு போய் எரிப்பாங்க. இதுதான் சர்வாதிகாரிகளுக்கு நடந்தது. ஜனநாயக நாட்டில் வந்து சிறைக்கு போவாங்க, வழக்கை சந்திக்கணும். இதில் எல்லாத்தையும் குறிக்கிட்டு தான் வந்து பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்காரு. அறிவு இருந்தால், உண்மையாலுமே மனசில் வந்து மனசாட்சி இருந்தால் அவர் வந்து இதை பார்த்து, படத்தை பார்த்து திருந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இப்போ அதிமுக சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து பேசும்போதும் பீகார்ல வந்து பாஜக ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே எஸ்ஐஆர் அப்படின்ட்டு சொல்றாரு. இது வந்து அவர் என்ன பார்வையில வந்து அதை சொல்றாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பீகார்ல ஜெயிச்சதுக்கு பிறகு அதிமுக சார்ந்த எல்லாருமே சொல்றதே அதே தான். என்டிஏ கூட்டணி வந்து பீகார்ல எப்படி ஜெயிச்சோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்க போகுது. அப்போ பீகார்ல வந்து தேர்தல் ஆணையம் வச்சு கள்ளத்தனம் பண்ணி ஜெயிச்சிங்க. ஸோ அதே பேட்டர்னை இங்கே ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படின்ட்டு தோணுது. அதாவது பீகார்ல எஸ்ஆர் கொண்டதுனால தான் நாங்கள் வந்து பாஜக வெற்றி பெற்றது அப்படின்னு. இப்போ இங்கே எஸ்ஆர் கொண்டு வந்தால் என்ன பண்ணோம்? திமுக தான் வெற்றி பெறுவோம். ஏன்னா பாஜக ஆட்சி பொறுப்பில் இருந்துச்சு. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர் சொல்றபடி எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். நம்ம அதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது. நமக்கு என்ன கேட்குறோம், நீங்கள் வந்து எஸ்ஐஆரை கொண்டு வாங்க, இன்னும் கடுமையாக SSIR கூட கொண்டு வாங்க, என்ன வேணாலும் கொண்டு வாங்க. எது கொண்டு வந்தாலும் அதுக்கான காலக்கெடு வைங்க. இப்போ 2024 தான் ஒரு தேர்தல் முடிஞ்சது. 1.5 ஆண்டுகளில் வந்து ஒரு தேர்தல் வருது. 2 ஆண்டுகளில் 2 ஆண்டுகளில் ஒரு தேர்தல் வரும்போது நீ என்ன வந்து புதுசாக நீங்கள் வந்து அதை இது பண்ணியிருக்க போகிறாங்க. நீங்கள் அப்படி பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அதாவது 2024 தேர்தல் முடிந்த உடனே கூட ஆரம்பிச்சு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 1.5 ஆண்டுகள் டைம் இருக்குது, 2 ஆண்டுகள் நேரம் இருக்குது அப்படின்னா 1.5 ஆண்டுகள் நீங்கள் முடிச்சிருக்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரே மாதம் 30 நாளில் நான் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிடுவேன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறது இருக்கட்டும், அவர் வந்து இது போன்ற ஏதாவது ஃப்ராடு பண்ணி தான் எங்களை ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்புறாரு. பாஜக வந்து என்ன ஏதோ ஒன்று பண்ணி நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்கப்பா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அடிமையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கும். சார் அவங்களும் இத்தனை வருஷமா ஒரு கட்சியை வந்து நடத்திட்டு வராங்களா சார்? அவங்களுக்கு இந்த எஸ்ஐஆருடைய அந்த இந்த நெருக்கடியில் பண்ணுறது வந்து வேலைக்காகாது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்காதா சார் அதிமுக சேர்ந்த யாருக்கும்? தமிழ்நாட்டில் 68,000 பூத்து, இப்போ அது 72,000 மாறப்போகுதுங்கிறாங்க. 68,844 பூத்து என்னமோ. இந்த பூத்துகளில் வந்து ஒரு பூத்துக்கு குறைந்தபட்சம் 3, குறைந்தது கட்டாயமாக 3 முதல் 7 பேர் வரைக்கும் வந்து ஆட்களை வந்து வச்சிருக்கக்கூடிய கட்சி திமுக. திமுகவுக்கு இணையாக இல்லாட்டினா கூட கிட்டத்தட்ட ஒரு 70-80 விழுக்காடு பூத்துகளுக்கு, 80-90 விழுக்காடுன்னு சொல்லலாம், 90% பூத்துகளுக்கு வந்து ஆட்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அவர்களுக்கு அவங்க திமுகவுடைய பிஎல்ஏ எங்கெல்லாம் போகிறாங்களோ, பிஎல்ஓ போகும்போது பிஎல்ஓக்கு உதவியாக திமுகவுடைய பிஎல்ஏக்கள் போகிறாங்க, கூடவே அதிமுக பிஎல்ஏக்கள் வருவாங்க. பல இடங்களில் வந்து திமுக பிஎல்ஏக்களும் அதிமுக பிஎல்ஏக்களும் இணைந்தே வந்து ஏன்னா பிஎல்ஓ ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து பிரதான பார்ட்டி, ஆளுங்கட்சி எதிர்கட்சியுமே கொடுக்கட்டும்னு சொல்லி பிஎல்ஓக்கள் இன்னொரு தெருவில் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ இவங்க நாங்கள் கொண்டு போய் உனக்கு வேலையை சுழுவாக்குறோம்ப்பான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துருக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் நிறையா வருது, எழுதுறாங்க. தலையெழுத்தே அதிமுககாரனை கூட்டிகிட்டு போகிறேன்னு திமுக வந்து தொலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையிலையும் வந்து பாவம் ஒரு பிஎல்ஓ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய வேலைக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும்போது நடைமுறை யதார்த்தத்தை புரிந்து கொண்ட சீனிவாசனும் ஒன்றும் புதுசாக அரசியலுக்கு வரல. அவர் பலமுறை போட்டியிட்டு அரசியலில் நேரடியாக மக்களை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அவர் நேரடியாக அவர் ஒன்றும் அரசியலே தேர்தலே பார்க்காத ஒரு தலைவர்லாம் கிடையாது, அவருக்கு இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக அவர் அதிமுக இப்போ இந்த சூழ்நிலை நின்றால் தோற்றுருவோம், பாஜக அவருடைய பாதங்களை பற்றி இருந்தால் எப்படியாவது ஏதாவது பிராடு பண்ணியாவது நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க. இதுதான் அவருடைய மைண்ட் வைஸ். அதுதான் வந்து இப்படி சொல்கிறாங்க, எஸ்ஐஆர் அங்கே நடந்தனால தான் பாஜக ஜெயிச்சது அப்படிங்கிறதெல்லாம். சார் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம்ல வந்து 3 பெண்கள் ஒரு ஆண்மகன் 4 குழந்தைகள் பெற்றோர் இல்லாமல் தவிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் முதலமைச்சர் அவர்களுடைய காதுக்கு போன அடுத்த செகண்டே வந்து அந்த 4 குழந்தைங்களுமே வந்து இனிமேல் வந்து அரசுடைய குழந்தைகள் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. எல்லார் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை வந்து அதை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. இந்த ஆட்சி எப்படி இருக்குது, நம்மளுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி அப்படிங்கும்போது அந்த செய்தியை நான் வந்து ஒரு நாளிதழில் படிக்கிறேன். படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து மென்டலி வந்து இன்னைக்கு தலைவர் பேசுவார் அப்படின்னு எனக்கு ஓடுது. யாரோ ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க, அந்த செய்தியாக இருக்குது, ஒரு கிராமமே சேர்ந்து அவர்களுடைய இறுதி காரியத்தை பண்ணியிருக்கு. அனாதையாக 2 தாய் தந்தை விட்டுட்டு 4 பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து புதைக்க கூட காசு இல்லை, இறுதி காரியங்களை செய்யக்கூட காசு இல்லைங்கிற போது ஒரு கிராமமே சேர்ந்து செய்ததுன்னு ஒரு செய்தி படிக்கும்போதே இன்னைக்கு நான் இந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு ஃபோன் போகும்னு நினைச்சேன். நான் இந்த ஏதாவது இவ்வளவு தூரம் வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்காது. யாருக்கெல்லாம் துயரம்னு ஒரு செய்தி வருதோ, இந்த துயரம் வந்து சமூக வலைத்தளத்தை நோக்கி வருதோ, செய்திகளை நோக்கி வருதோ, உடனடியாக அங்கே இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு அலைப்பொலி போகுது. அங்கே வந்து வீடியோ கால்லையோ அல்லது ஃபோன்லையோ அது தொலைபேசி வாயிலாகவோ தலைவர் பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார், ஆதரவு தெரிவிக்கிறார்,
என்ன அரசுனால் என்ன செய்ய முடியும்? உடனடியாக தற்காலிக அரசு வேலை. அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேலு அவர்கள் உடனே போகிறாரு, போய் அவர்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. ஒரு பொண்ணுக்கு வந்து ஐடி துறையில் வந்து படிப்பு பாதியிலே நின்று போயிருக்கு, அந்த படிப்பை தொடர்வதற்கான வேலைகள் செய்கிறாங்க. 4 குடும்பம், இந்த 4 பிள்ளைகளுக்குமான விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் இதை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு சம்பவம் நினைவு வருது. திரு எஸ்கேபி கருணாநிதி, திமுகவுடைய பொறியாளர் செயலாளர், அவர் ஒரு விஷயத்தை பற்றி முன்னாடி எழுதியிருப்பார். அவங்க அண்ணனுடைய தொகுதி திரு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு பிச்சாண்டி அவர்களுடைய தொகுதியில் வந்து ஒரு 3 பெண்கள் உள்ள ஒரு குடும்பம். அதாவது என்னென்னா, பட்டியலின மக்கள்லேயே தள்ளி வைக்கப்பட்ட குடும்பம். பட்டியலின மக்களுடைய அந்த வரிசைப்படி பார்த்தோம்னா பட்டியலின மக்களால் கூட வந்து ஒதுக்கி தீண்டப்படாதவர்களாக ஒதுக்கிக்கூடிய ஒரு குடும்பம். 3 பெண்கள் வந்து அப்பா அம்மா. அந்த பெண்களுக்கு வந்து ஒரு நாள் அறிவிப்பு வருது. இப்போ என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த சம்பவங்கள்லாம் எழுதிட்டு இருக்காரு. அந்த 3 பொண்ணுகளும் படித்து மிக மிக வறுமையில் வரக்கூடிய, அது ஒரு குடிசைன்னு கூட சொல்ல முடியாதுன்னு எழுதியிருப்பார். அதை வந்து ஒரு வீடாக கூட கருத முடியாது. அப்படி ஒரு இடத்துல வந்து அந்த 3 பெண்களோட அந்த தாய் தகப்பன் இருப்பாங்க. அந்த வீட்டில் இருந்து அந்த பிள்ளையை போய் படிச்சிருந்துருக்கோம். அதுக்கு பிறகு வந்து இவர் ரொம்ப நாள் கழிச்சு சந்திப்பார். ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து வேலை வந்திருக்கு, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் கையில் வந்து பணியாணையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 பெண்களுமே ஒரே நாளில் அரசு வேலை கிடச்சி. கலைஞர் வந்து நேரடியாக வர சொல்லி முதலமைச்சர் வந்து கையில் பணியாணை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த சம்பவம் அதாவது கலைஞருடைய ஆட்சி காலத்தில், அதாவது ஒரு மரத்தின் கீழே ஒரே ஒரு தட்டியை வச்சு ஒரே ஒரு கூரை மட்டும் வந்து மறைப்பாக வைத்து 3 பெண்களுக்கு குழந்தையை வளர்த்த அந்த ஃபேமிலி வந்து ஒரே நாளில் அரசாணை 3 பேர்த்துக்குமே. அதுதான் வந்து திராவிட மாடலுடைய தொடக்கம். அதனுடைய 1.0 இருக்கும். இப்போ அடுத்து 2.0 நோக்கி போகிறோம். இந்த சம்பவம் வந்து அவர் எழுதியிருப்பார். அதற்கு பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த 3 பெண்களில் ஒருத்தரை பார்க்குறாங்க. பார்க்கும்போது தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அவருடைய கணவர் ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த 3 பெண்களில் ஒருத்தவங்களை வந்து பேருந்து நிலையத்தில் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னா, நான் தலைமை ஆசிரியராக இருக்கேன் அவங்க வீட்டில் அப்படின்னா. அவரும் டீச்சர் தான் சார், அவரும் ஹெட் மாஸ்டராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து திராவிட மாடலுடைய தொடக்கம். அதற்கு பிறகு திராவிட மாடல் 1.0 இப்போ இருக்கும். இந்த செய்தி இந்த ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி படிக்கும் போதே இந்நேரம் அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் வந்து இந்த செய்திகள் வந்து வெளியே வரும்போது எதிரிகள் கூட வந்து பாராட்டக்கூடிய அளவில் வந்து அவருடைய நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.